Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு தான் இந்த கேக் ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும், வீட்டில் செஞ்சு கொடுத்ததா. அதனால் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடாவே ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து கேக்கை வந்து நல்லா உப்ப வைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், இல்லைன்னா 2 ஏலக்காவை வந்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம் அப்படின்னா பட்டரை கூட நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது ஒன்றோட ஒன்றா எல்லாமே நல்லா கலந்துக்கிறணும். நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிடணும். கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த லங்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா நான் ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் பீட்டர் இருந்தால் பீட்டரில் கூட வச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. இல்லைன்னா கேக் வந்து உப்பி வராமல் நமக்கு வந்து அமுங்கிரும். இதுக்கு நமக்கு ஒரு இட்லி பிளேட் மட்டும் இருந்தால் போதும். அதில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக்கு இந்த பேட்டரை வந்து ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட என்ன மாதிரியான நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு ப்ளைனாக வேணும்னா கூட நம்ம டீ கேக் மாதிரி ப்ளைனாகவும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் வந்து பாதாம் கொஞ்சம் இருந்துச்சு, பிஸ்தா கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வந்து நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை மேலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த பேட்டர் செய்ய நமக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். இப்போ நான் குக்கரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ அதை உள்ளே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துருங்க, மூடி போட்டுட்டு. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து தான் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. செக் பண்ணி அது ஒட்டாமல் வரணும் நமக்கு. இந்த பிளேட்டை வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா அது கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு நைஃபை வந்து அடியில் கொடுத்து அப்படியே நம்ம எடுத்துட்டு, இல்லை ஒரு ஸ்பூனோ ஏதோ வச்சு கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும். ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுடர் சுகர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கூட பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளப்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்துட்டு. கப் கேக் மாதிரி இதையும் இவங்க வந்து இட்லி கேக்காக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.